நானும் தோழர் மைனர் எல்லாமே சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். போனப்போ ஒருத்தர் வந்தாப்புல, நல்லா மணி அடி டிங்கு மணி அடிட்டு போனாப்புல. அப்போ தோழர் சிரிச்சிட்டாப்புல. எனக்கு ஒன்னே ஒன்று தான் தோணுச்சு, எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு அதிகாரத்தை கையில வச்சாலும் ஒட்டுமொத்த இந்தியாவை நீங்க 3% மக்கள் ஆட்டி படிச்சாலும் இந்த மணி அடிக்கிறத மட்டும் நீங்க விடவே மாட்டீங்க. எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு. 96 மார்க் வாங்கின முதல்ல ஒருத்தன் வாங்குறான், அவனுக்கு சீட்டு கொடுக்குறீங்க சரி. அடுத்து 95 மார்க் வாங்கினவனுக்கு சீட்டு தராம 94 மார்க் வாங்கினவனுக்கு சீட்டு தரீங்களே, அப்ப நீங்க தான் சாதி பாக்குறீங்க அப்படி நீங்க கேட்கலாம், தப்பு இல்ல. அதற்காக நான் வீட்லயே இருக்கிற என் தலைவன் எங்க அண்ணன் வீட்லயே இருக்காரு, அவர் சிஎம் ஆக கூடாதான் நீங்க கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் வராது, பல்பு தான் வரும். எவ்வளவு காண்டு, எத்தனை வன்மம். தமிழ்நாட்டுடைய மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்றாப்ல, உதயநிதி சனாதன இருப்பார் 80% இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அது 80% இந்துக்களை கஷ்டப்படுத்தல, 3% பார்ப்பனர்களை கஷ்டப்படுத்துது. சரி சார், நீங்க சாமி இல்லைன்னு சொல்றீங்கல்ல, திருப்பரங்குன்றத்துல உங்களுக்கு என்ன வேலை? தீகா காரணம் திருப்பரங்குன்றத்துல என்னையா வேலை? இந்துக்கும் முஸ்லீம் சண்டைக்கு உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் காந்தியா பெரியாரா என்று கேட்டால் நாங்கள் பெரியாரை தேர்ந்தெடுப்போம். ஆனால் இங்கு கேள்வி காந்தியா கோட்சேவா என்பது. சாமி சாமின்னு பேசுறீங்களே, நீங்க சாமி கும்பிடுறவங்களுக்கு பிரச்சனையே இல்ல. தூண்லியும் துரும்புலியும் இருக்க கடவுளை சர்வே கல்லுல விளக்கு போட்டாதான் உங்க கண்ணுக்கு தெரிவாருங்கிறதா எங்க பிரச்சனை. தமிழ்நாட்டை விட இந்தியா பொருளாதாரத்துல கம்மியா இருக்குது. குஜராத் பத்தி எரியுது, மணிப்பூர் பத்தி எரியுது, பகல்காம்ல சுட்டு கொள்றாங்க. இத பத்தி எல்லாம் கவலைப்படாம ராமர் பாலமும் திருப்பரங்குன்றமும் தான் அவருக்கு பிரச்சனையா தெரியும்னா, அவர்களின் மல்லிங்கி போன சனாதனத்தை சமாதி கட்டுவது நாங்களாகத்தான் இருக்கும். 65 எம்எல்ஏக்களை சட்டமன்றத்தில் வைத்திருக்கிற ஆணவத்தில் ஆடுகிற எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்கிறேன், நீங்கள் புரட்சி தமிழரா? இந்த தமிழ் சமுதாயத்தின் துரோகி நீங்கள். என் சகோதரி பொள்ளாச்சியில் பாலியல் துன்பத்தை கதறுகிறார், அந்த காதுகள் சத்தம் உங்கள் புரட்சி தமிழருக்கு கேட்கவில்லையா? தூத்துக்குடியில் 18 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, அப்பொழுது எங்கே சென்றார் அந்த புரட்சி தமிழர்? இந்திய பட்ஜெட் அறிவித்த ஒரே நாளில் இந்திய பங்கு சந்தை 11 லட்சம் கோடியை இழந்துள்ளது. ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒப்பந்தம் செய்கிறேன் என்று சொன்ன அதே நாளில் 13 லட்சம் கோடி லாபத்தை எட்டியுள்ளது. எடப்பாடி தமிழ்நாட்டை டெல்லிக்கு விற்கிறார், மோடி இந்தியாவை அமெரிக்காவுக்கு விற்கிறார். தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல, இந்தியாவுக்காகவும் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தே ஆக வேண்டும். மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்கள் தலைவரிடம் சொல்லுங்கள், இந்த மண்ணில் திமுக தொண்டன் ஒருவன் உயிரோடு இருக்கும் வரை உங்களால் இங்கு கால் ஊன்றவே முடியாது, உங்களால் எங்களை ஆளவே முடியாது. இது சாதாரண வார்த்தை அல்ல, ஒரு திமுக காரனின் சவால் என்று சொல்லுங்கள். சாதி இருக்கா? கருத்தரங்கன்னு கூப்பிட்டாங்க, மைனர் காமெடியா பேசுவான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நீங்க என்ன ப்ரோ சாதி இருக்கான்னு கேட்குறீங்கன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க வாழ்ற இந்த நாட்டில், நீங்க இருக்கிற இந்த மாநிலத்தில், நீங்க வசிக்கிற இந்த மாவட்டத்தில், நீங்க தினமும் நடந்து போறவங்க வீதிகளில் இன்னும் சாதி இருக்கிறதா? சாதி இருக்கு. ஏன் சாதி இருக்கு? நீங்க யாராச்சும் உங்க வீட்டில் எச்சு துப்பி இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வீட்டில் எச்சு துப்புவீங்களா? துப்ப மாட்டோம். ஏன்னா அது ஒரு அருவருத்தக்க செயல், அது ஒரு அநாகரிகமான செயல், அது ஒரு அசிங்கமான செயல். நீங்க நாட்டாம படம் பார்த்துருப்பீங்க, அது ஒரு பஞ்சாயத்து சீன் வரும். அந்த பஞ்சாயத்து சீனில் என்னென்ன இருக்குன்னா, இந்த மாதிரி துவைக்காத ஒரு மேட் இருக்கும், எடைக்கு போட்டால் ஒரு 800 ரூபா தேர மாதிரி ஒரு ஷேர் இருக்கும். நாட்டாமா பண்ணுறதுக்கு விஜயகுமார் இருப்பாப்புல, கக்கத்தில் துண்டை கட்டிட்டு பாவமாக ஒரு 100 பேர் இருப்பாங்க. இது போக இன்னொன்று இருக்கும், நாட்டாமை எச்சு துப்புறத கங்கா தீர்த்தம் பிடிக்கிற மாதிரி சொம்பு வச்சுட்டு ஒருத்தர் இருப்பாப்புல. வீட்டுக்குள்ள எச்சு துப்பக்கூடாதுன்னு தெரிஞ்ச நமக்கு, எச்சு துப்புறது அநாகரிகமான செயல் தெரிஞ்ச நமக்கு, எச்ச துப்புறது ஒரு அசிங்கம் தெரிஞ்ச நமக்கு, ஒரு எச்சையை இன்னொருத்த கையே நிற்கிறாங்கிற குற்ற உணர்ச்சி இல்லாத அந்த படம் சாதாரண படமாகவும், சேரியிலேருந்து ஒருத்த ஊருக்கு படிக்க போனதுக்காக எனக்கு சமமா நீ படிக்க வந்து உட்கார்ந்துருவியாடா, எனக்கு சமமா எங்க வீட்டு பிள்ளைகிட்ட நீ பேசுவியாடா, என் வீட்டு விசேஷத்துல வந்து கலந்துக்குவியாடான்னு ஒரு ரூமுக்குள்ள சாத்தி அவனை அடிச்சு அவன் மேல மூத்திரம் செஞ்சதுக்கு அப்புறமும் ஒருத்தன் புத்தகத்தை தூக்கிட்டு காலேஜுக்கு படிக்க வர பட பரியேறு பெருமாளுடைய சாதி படமாக பார்க்கிற எண்ணம் இருக்கிற மனிதர்கள் இருக்கும் வரை நீங்கள் எழுதி கொள்ளலாம், இந்த மண்ணில் சாதியை இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் முடிக்க முடியாது. யார் சார் சாதி பார்க்கறா? நீங்க கேட்கலாம், யார் சாதி பார்க்கறா? நீங்க சாதி பார்க்குறீங்க, உங்க கவர்மெண்ட் சாதி பார்க்குது, உங்க எஜுகேஷன் சிஸ்டம் சாதி பார்க்குது, உங்க எம்ப்ளாய்மெண்ட் சிஸ்டம் சாதி பார்க்குது. 96 மார்க் வாங்கின முதல்ல ஒருத்தன் வாங்குறான், அவனுக்கு சீட்டு கொடுக்குறீங்க சரி. அடுத்து 95 மார்க் வாங்கினவனுக்கு சீட்டு தராம 94 மார்க் வாங்கினவனுக்கு சீட்டு தரீங்களே, அப்ப நீங்க தான் சாதி பார்க்குறீங்க அப்படி நீங்க கேட்கலாம், தப்பு இல்லை. உங்கள் கேள்வி முழுக்க முழுக்க சரியானதான். இந்த சமூகத்தின் மீது நீங்க வைக்கப்படுகிற அத்தனை கேள்வியும் ஒருபொழுதும் வீணாகாது. அதற்காக நான் வீட்லயே இருக்கிற என் தலைவன் எங்க அண்ணன் வீட்லயே இருக்காரு, அவர் சிஎம் ஆக கூடாதான் நீங்க கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் வராது, பல்பு தான் வரும். உங்கள் கேள்வி ஒருபொழுதும் வீணாகாது. ஒரு கேள்வி நல்ல பதிலைத்தான் தர வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. அதை விட சிறந்த கேள்வியை உருவாக்கினாலும் அந்த கேள்வி மதிப்பிக்கத்தக்கதே. நான் இப்ப சொன்ன பார்த்தீங்களா ஒரு நாட்டாம கதை. அந்த நாட்டாம பண்ணையாரு ஜமீன் எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க அப்பா படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க பையன் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஊரே என்ன பண்ணுனா, அவங்க வந்தா கையெடுத்து கும்பிடும், அவங்கள பார்த்தா குனிஞ்சு வணக்கம் போடும், அவங்கள பார்த்தா கக்கத்தில் துண்டத்தை வச்சுக்கும். ஏன்?
அவர் உயர் சாதிங்கிறனாலயா? நாட்டாமை எச்சியை ஒருத்தன் கையேந்திட்டு இருந்தானே, அவன் என்ன அவன் சாதிக்காரனா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லை நாட்டாமையோட சொந்தக்காரனா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? யாரா இருப்பான்? ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியாக தான் இருப்பான். அப்படி சாதி ஏன் அவனை தூக்கி பிடிக்குது? நாட்டாமையோட பெருமைக்கு காரணம் சாதியா? பணம். நாட்டாம படிக்கல, நாட்டாம பையன் படிக்கல, நாட்டாம அப்பா படிக்கல, அந்த கணக்கு வழக்கெல்லாம் யார் பார்த்துப்பா? அந்த சொத்தெல்லாம் யார் பார்த்துப்பான்னா தத்தரின அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் காலங்காலமாக படிச்சிருப்பாங்க. அவங்க அப்பா படிச்சிருப்பாங்க, அவர் படிச்சிருப்பாப்புல, அவர் பையன் படிச்சிருப்பாப்புல. நானும் தோழர் மைனர் எல்லாமே சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். போனப்போ ஒருத்தர் வந்தாப்புல, நல்லா மணி அடிட்டு டிங்கு மணி அடிட்டு போனாப்புல. அப்போது தோழர் சிரிச்சிட்டாப்புல. எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு, எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ அதிகாரத்தை கையில் வச்சாலும் ஒட்டுமொத்த இந்தியாவை நீங்கள் 3% மக்கள் ஆட்டி படித்தாலும் இந்த மணி அடிக்கிறத மட்டும் நீங்கள் விடவே மாட்டீங்க. எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு. அப்படி அவங்க மட்டும் படிச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த தாழ்த்த மட்டங்கள் சொல்கிற பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த மதிப்பு இருக்காது. அவன் கடைசி வரைக்கும் கும்பிடு போட்டே இருப்பான். அவன் ஏன் அவங்களை கும்பிடு போடுறான்? பணம் இருக்கிறனால கும்பிடு போடுறான். அவன் அந்த கணக்கு பிள்ளையை கும்பிடு போடுறான், படிப்பு இருக்கனால கும்பிடு போடுறான். அவங்ககிட்ட பணம் இல்லை, அவங்ககிட்ட வசதி இல்லை, அவங்ககிட்ட செல்வம் இல்லை. இதை கொடுக்காத கடவுள் நம்ம கேள்வி கேட்டால் நம்ம ஆன்டி இந்தியன், நம்ம பெரியார்வாதிகள். சரி, அதை பார்த்துட்டு எதை பற்றி யோசிக்காமல் நம்ம கடவுள் இல்லையே, இந்த கவர்மெண்ட் அதுக்கு என்ன பண்ணுதுன்னா, எப்போ நீ படிக்கல, எப்போ அவங்ககிட்ட பணம் இல்லை, எனக்கு உன்னால் மரியாதையை தேடி தர முடியாது, அதுக்காக நான் உனக்கு கல்வியை தரேன், நான் உனக்கு வேலையை தரேன், அந்த இடத்துல உனக்குன்னு ஒரு சீட்டு தரேன், நீ போய் படி, நீ போய் வேலை செய், அதுக்கப்புறம் உனக்குடைய அதிகாரத்தை உன்னுடைய பெருமை நீயே தேடிக்கன்னு கொண்டு வந்தது தான் இடஒதுக்கீடு. மேடையில் 4 சேர் இருக்குது, கூட்டத்தில் 4 பேர் வந்து உட்காரணுங்கிறது நியதினா ஒரு வரிசையில வந்து ஒருத்தர் உட்காரணுங்கிறது தான் சரி, அதுதான் நியாயம். இன்றைக்கு 18% இடஒதுக்கீடை விமர்சனம் செய்வர்கள் அத்தனை பேரும் 50% இடஒதுக்கீடை ஆண்டு அனுபவிப்பவர்கள் தான். இந்த இடஒதுக்கீடு திட்டம் மட்டும் இல்லை, தோழர் அத்தனை திட்டங்களை பட்டியிட்டார். தமிழ்நாடு வளர்வதற்கான திட்டங்களின் எல்லா திட்டங்களிலும் முதல்வர் கோப்புகளில் கையெழுத்திட்டு 3வது புள்ளி முற்றுப்புள்ளி வைப்பதின் தொடக்கம் பெரியார் என்னும் ஆரம்ப புள்ளி தான். நீங்கள் எல்லா இடத்துலையும் பெரியார் இருப்பார்ப்பா. நான் எப்பொழுதுமே வேண்டி கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு விஷயம், என் தோழரிடத்தும் என் சகோதரத்திலும், பெரியார் ஒரு தலைவரை பார்க்காதீங்க, பெரியார் ஒரு திராவிட கட்சி தலைவரை பார்க்காதீங்க, பெரியார் ஒரு தமிழ்நாட்டு தலைவரை பார்க்காதீங்க. ஒரு நூற்றாண்டின் மாபெரும் புரட்சியாளன் பெரியார். ஒரு ஷேகுவாராவை போல, ஒரு லெனினை போல, ஒரு பிடல் காஸ்ட்ரோவை போல உலக நாடுகள் தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பெரியாரை நாம் மல்லிங்கி போன சனாதன அரசுக்குள் முக்கி நாம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வைத்திருக்கோம் என்பதுதான் மறுக்கப்பட முடியாத உண்மை. அப்படி நீங்க பார்க்காதீங்க. பெரியார் என்பது பெயர் அல்ல, அது ஒரு புரட்சி. பெரியார் என்பது பெயர் அல்ல, அது ஒரு சமூக நீதிக்கான குரல். பெரியார் என்பது பெயர் அல்ல, கடவுள் இருக்காரு, கடவுள் காப்பாற்றுவார்னு சொல்றவங்க இடத்துல கஷ்டப்படுகிற மனிதனுக்காக கண்ணீர் சிந்தாத உங்கள் கடவுள் எங்கே என்கிற கேட்கிற கேள்விதான் பெரியார். எல்லாம் சரிப்பா, பெரியார் ஓகேப்பா, அப்படின்னு தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கா? நெல்சன் மண்டேலா தன் கருப்பின மக்களுக்காக போராடி 28 ஆண்டுகள் சிறையில் இருந்தான். எந்த மக்களுக்காக அவன் போராடினானோ, எந்த மக்களுக்காக அவன் சிறை சென்றானோ, அந்த கருப்பினர்களை அந்த நீர்க்கோளுக்கு கூட நிறங்களை கொண்டுதான் பிரித்தார்கள். நீ வெள்ளை, நீ கருப்புன்னு தான் பிரிச்சாங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டில் உலகத்திற்கு நாகரிகங்களை சொல்லி தந்த தமிழ்நாட்டில், உலகத்திற்கு கலாச்சாரங்களை சொல்லி தந்த தமிழ்நாட்டில், உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற தமிழ்நாட்டில் வர்ணாங்கிரத்தை மூடி பிரிக்கிறார்கள். நீ தலையில் பிறந்தவன், நீ காலில் பிறந்தவன், நீ இடுப்பில் பிறந்தவன் என்று பிரிக்கிறார்கள். இந்த அநீதி எந்த உலகத்திலாவது இருக்குமா? கடவுள் சமம் என்றார்கள், ஆனால் கருவறையில் இடமில்லை என்றார்கள். கோயிலுக்கு வந்து கடவுளை வணங்குங்க என்றார்கள், ஆனால் கோயிலுக்குள்ளே வராதீர்கள் என்றார்கள். நான் காலேஜ் கட்டுறேன், நீங்க எல்லாம் படினான்னு வெள்ளக்காரன் சொன்னா, நீ எல்லாம் படிச்சுனா உன் காலில் ஈயச்ச காட்சி விட வெள்ள நூல் கால சொல்றான். இது எந்த விதத்துல நியாயம்? சரி, இதெல்லாம் பண்ணி நம்ம படிச்சோம், இதெல்லாம் பண்ணி நம்ம முன்னுக்கு வந்தோம். தமிழ்நாடு சந்தோஷமா இருக்குதா? தமிழ்நாடு பத்திரமா இருக்குது. உலக நாடுகளுக்கெல்லாம் தமிழ்நாடு முன்னோடியாக இருக்குன்னு சொன்னாரு. தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கு, ஆனா இந்தியா இல்லை. நீங்கள் ஏற்றுக்கொண்டாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த சுதந்திரமும் இந்த பாதுகாப்பும் உங்களுக்கு இந்தியாவில் ஒருபோதும் கிடையாது. உங்களை எல்லாம் ஒரு அறையில் அடைத்து வைத்து துப்பாக்கி முனையில் கைது செய்த பிறகு, உங்கள் மனைவியையும் உங்கள் சகோதரியையும் பாலியல் துன்பத்திற்கு ஆளாக்கிய பிறகு, உங்கள் 1.5 வயது குழந்தையை செவுத்தில் அடித்து ரத்தம் வலிய வலிய கொலை செய்த பிறகு உங்கள் மனநிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறதோ அதை விட பல மடங்கு மோசமாக இன்றைக்கு இந்தியா இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் பெரியார் மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு குஜராத்தாக மாறி இருக்கும். இந்த தமிழ்நாட்டில் பெரியார் மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு பீகாராக மாறி இருக்கும்.
இந்த தமிழ்நாட்டில் திராவிடமும் பெரியார் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தமிழ்நாடு எவ்வளவு மோசமாகவோ மாறி இருக்கும். இதெல்லாம் தடுத்து நிறுத்தினவர் பெரியார். இதுக்கெல்லாம் அண்ணன் போட்டவர் அண்ணா. உங்க அத்தனை பேரை கட்டி இழுத்துட்டு வாடா முன்னாலும் இழுத்துட்டு வந்தவர் கலைஞர். சரி சார், நீங்க தான் சாமி இல்லைன்னு சொல்றீங்கல்ல, திருப்பரங்குன்றத்தில் உங்களுக்கு என்ன வேலை? தீகா காரனுக்கு திருப்பரங்குன்றத்தில் என்னையா வேலை? திராவிடமான பேருக்கு திருப்பரங்குன்றத்தில் என்னையா வேலை? திமுகக்கு திருப்பரங்குன்றத்தில் என்னையா வேலை? நீங்க தான் சாமியே ஆகாதுங்கிறீங்களே, சாதியே இல்லைங்கிறீங்களே, இந்துக்கும் முஸ்லீம் சண்டைக்கு உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் காந்தியா பெரியாரா என்று கேட்டால் நாங்கள் பெரியாரை தேர்ந்தெடுப்போம். ஆனால் இங்கு கேள்வி காந்தியா கோட்சேவா என்பது, இங்கு கேள்வி நீதியா அநீதியா என்பது, இங்கு கேள்வி சரியா தவறா என்பது. எங்கள் கொள்கையை விட, எங்கள் சித்தாந்தங்களை விட, எங்கள் கட்டுப்பாடுகளை விட பாதிக்கப்பட்டவனுக்காக பேசுவது எங்கள் முதல் கடமை. அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக எங்கள் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். சாமி சாமின்னு பேசுறீங்களே, நீங்க சாமி கும்பிட்றவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. தூண்லியும் துருமுலையும் இருக்க கடவுளை சர்வேகளில் விளக்கு போட்டாதான் உங்க கண்ணுக்கு தெரிவாருங்கிறது தான் எங்க பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு நாங்க சொன்னா நாங்க ஆன்டி இண்டியன். திமுக எதுக்கு இருக்கணும்? இவ்வளவு பெரிய லிஸ்ட் போட்டாப்ல. திமுக எதுக்காக இருக்கணும்? திமுக எங்களுக்காக இருக்க வேணாம், உங்களுக்காக இருக்க வேணாம், எல்லாருக்காகவும் திமுக இருக்க வேண்டும். இந்திய பட்ஜெட் அறிவித்த ஒரே நாளில் இந்திய பங்கு சந்தை 11 லட்சம் கோடியை இழந்துள்ளது. ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒப்பந்தம் செய்கிறேன் என்று சொன்ன அதே நாளில் 13 லட்சம் கோடி லாபத்தை எட்டியுள்ளது. எடப்பாடி தமிழ்நாட்டை டெல்லிக்கு விற்கிறார், மோடி இந்தியாவை அமெரிக்காவுக்கு விற்கிறார். தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல, இந்தியாவுக்காகவும் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தே ஆக வேண்டும். சரி, நீங்க என்ன திமுகவா? நீங்க திராவிட மாணவர் தான்யா. ஆல்ரெடி திக இருக்குது, மதிமுக இருக்கு, இத்தனை கட்சி இருக்குது. நீங்களும் எதுக்காக திமுக சப்போர்ட் பண்றீங்க? ஆம், நாங்கள் திமுக காரர்கள் தான். எங்கள் உடம்பில் ஓடுவது கருப்பு சிகப்பு ரத்தமும் தான். எங்கள் அண்ணன் உதயநிதி தான் எங்கள் தலைவன். அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபாவுக்காக உழைத்து பொலிவியாவின் காடுகளில் செத்து மடிந்தானே ஷேக் வரா. அவன் சொன்னான், உங்கள் இனத்தின் யாரை கண்டு உங்கள் எதிரி கூட்டம் அஞ்சி நடுங்குகிறதோ அவனே உங்கள் இனத்தின் தலைவன் என்று. இன்றைக்கு ஒட்டுமொத்த சனாதன கூட்டமும் உதயநிதி ஸ்டாலின் என்ற பெயரை சொன்னால் அஞ்சு நடுங்குகிறதே. ஒட்டுமொத்த பாட்பணிய கூட்டமும் உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் அஞ்சு நடுங்குகிறதே. அந்த பெயருக்கு சொந்தக்காரர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒருவர் மட்டுமே தான். நீங்கள் எங்கள் அண்ணன் உதயநிதி எதிர்ப்பது எங்களை எதிர்ப்பதற்கு சமம். நீங்கள் எங்கள் அண்ணன் உதயநிதி விமர்சிப்பதற்கு எங்களை விமர்சிப்பதற்கு சமம். எங்களை தாண்டி உங்களை அவரால் ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தமிழ்நாட்டுக்காரனாக எங்கள் அண்ணன் உதயநிதி இருப்பார். எங்கள் அண்ணனுக்கு பக்கபலமாக நாங்கள் இருப்போம். எவ்வளோ காண்டு, எத்தனை வன்மம். தமிழ்நாட்டுடைய மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்றாப்ல, தமிழ்நாட்டு பாஜக தலைவர் சொல்றாப்ல, உதயநிதி சனாதன இருப்பார். 80% இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். 80% இந்துக்கள் மனமுடைகிறார்கள். அது 80% இந்துக்களை கஷ்டப்படுத்தல, 3% பார்ப்பனர்களை கஷ்டப்படுத்துது. 3% பார்ப்பன கஷ்டப்படுத்துது. டெல்லி ஒன்றும் இந்தியா கிடையாது, பார்ப்பனர்கள் மட்டுமே இந்துக்கள் கிடையாது. இந்தியாவினுடைய பாஜக தலைவர் பொறுப்பேற்ற உடனே இந்தியாவில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டை விட இந்தியா பொருளாதாரத்தில் கம்மியா இருக்குது. குஜராத் பத்தி எரியுது, மணிப்பூர் பத்தி எரியுது, பகல்காம்ல சுட்டு கொள்றாங்க. இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ராமர் பாலமும் திருப்பரங்குன்றமும் தான் அவருக்கு பிரச்சனையா தெரியும்னா, அவர்களின் மல்லுங்கி போன சனாதனத்தை சமாதி கட்டுவது நாங்களாகத்தான் இருக்கும். தானாக எதுவும் மாறாது, நாங்கள் மாற்றி அமைப்போம். இவ்வளவு உதவாச்சே. டெல்லி ஒன்று இந்தியா இல்லை, ராமர் பாலம் எல்லாம் ஓகே. சகோதரி சொன்னாங்க ரேவதி, இந்த கருத்தரங்கு எதுக்கு நடத்துதுன்னா, சீமான் எதிர்த்து போட்ட கூட்டத்தில் நம்முடைய மாநில செயலாளர் சொன்னாப்புல இந்த கருத்தரங்கு நடத்தணும், அதுக்காக நடத்துறோமா? சீமானை எதிர்த்து இந்த கூட்டம் நடத்துறோமா? இல்லை பெரியார் யார் தெரியுமா? பெரியார் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அவர் என்னென்னலாம் பண்ணாருங்க தெரியுங்கிற சொல்கிறோமா? நான் எப்போதும் நான் அன்றைக்கே ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். தெருவில் போகிற நாய் உயரத்தில் இருப்பதை பார்த்து குலைத்து கொண்டே தான் இருக்கும். அது குலைக்கிற நாய் ஒருபோதும் உயரத்தில் இருப்பதை எதுவும் செய்யாது. உயரத்தில் இருப்பவர்களுக்கு அந்த நாய் குலைப்பதனால் எந்த நட்டமும் வராது. நாய் குலைக்கிறது என்பதை விட முக்கியமான செய்தி, அந்த நாய் யாருக்காக குலைக்கிறது என்பது. பிஸ்கட் துண்டுகளை போடுவர்களுக்காக நாய் குறைத்துத்தான் செய்யும். நான் ஒன்றே ஒன்று சீமானவரிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்பண்ணன் சீமானவர்களே, நீங்கள் அதிகம் பேசுகிறீர்கள், உங்கள் உதடுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கள். நீங்கள் மறுபடியும் பேச வேண்டிய காலம் வரும். பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை ஒழிப்பேன் என்றார்கள். உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தான்.
நான் பலமுறை சொல்லியிருக்கேன், தயவுசெய்து சீமான் அவர்கள் எங்களோடு ஒப்பிட வேண்டாம் என்று. நீங்கள் ஈழத்தை வைத்து கேவலமான அரசியல் செய்கிறீர்கள். நாங்கள் பாஜக கையில் சிக்கி தமிழ்நாடு ஈழமாகிவிடக் கூடாது என்று ஒரு அரசியல் செய்கிறோம். மணிப்பூர் பத்தி எரிந்ததே, அங்கு ஆட்சி அமைந்த பாஜக வேட்பாளருக்காக நீங்கள் வாக்கு கேட்டீர்கள். எப்போது அங்கே சேர்ந்த உங்கள் நீதி? சாதி பார்த்து ஓட்டு போட்டா உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொன்ன சீமானன்னா, உங்க பார்ப்பன நிர்மலா சீதாராமன் எங்களோட சேர்ந்து உட்கார்ந்து சமபந்தி உணவு உண்பாங்களா? உங்க நிர்மலா சீதாராமன் போய் சாமி கும்பிட்ற கோயிலுக்கு எங்க எல்லாரையும் விடுவாங்களா? அப்புறம் என்னங்க சாதி? என் அன்பு தோழர்களே, நான் உங்களுக்கு ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதிகார அம்மைகள் உங்கள் மீது எப்படி வேண்டுமானால் பாயலாம். என்னை கேட்டார்கள், நான் ஈரோடு மாவட்டத்தில் கருத்தரங்கு நடத்த போகிறேன் என்று சொன்னவுடன் என்னை கேட்டார்கள், ஏளனமாக கேட்டார்கள், உங்களால் இந்த கருத்தரங்கை நடத்த முடியுமா என்று சொன்னார்கள். என்னால் முடியுமா என்று கேட்டால் பரவாயில்லை, எங்களால் முடியுமா என்று கேட்டார்கள். ஒப்புக்கொள்கிறோம், பாஜகவை போல தந்திரங்கள் எங்களுக்கு கிடையாது. அதிமுக திமுக போல வலுவான கட்டமைப்புகள் எங்களுக்கு கிடையாது. நாத்தாக்கா தாவேக்கா போன்ற ஊடக வெளிச்சம் எங்களுக்கு கிடையாது. இந்த திராவிட மாணவ பேரவைக்கு ஸ்பார்டன்ஸ் போலர்கள், ஸ்பார்டன்ஸ் தன் படை வீரர்கள் 300 பேரை மட்டுமே கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களை எதிர்த்து போரிட்ட 6 லட்சம் வீரர்களை 10 மாதங்கள் தடுத்து நிறுத்தினார்கள். அந்த நெஞ்சுரம் எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு தோல்வி குறித்த பயம் கிடையாது, விழுந்து விடுவோம் என்ற அச்சம் கிடையாது. செத்து போன எரிந்த சாம்பிலிருந்து மீண்டு வருகிற பீனிஸ் பறவை போல இங்கிருக்கும் ஒவ்வொரு தோழனும் மீண்டு வருவான். நான் பேசுகிற தன்னம்பிக்கை இந்த காகிதம் எனக்கு தரவில்லை. எனக்கு முன்னால் நின்று ஊக்கமளிக்கிற என் தோழர் அருள்ஜோதி பாபா எனக்கு தரவில்லை. என் தோழர்கள் நீங்கள் தருகிறீர்கள். எனக்கு பின்னால் என் தோழர்கள் இருக்கிறார்கள். எனக்கு ஏதானாலும் என் தோழர்கள் என்னை நோக்கி முன்னோக்கி வருவார்கள். இந்த பேரவை கட்டமைப்பு எடுத்து செல்வார்கள் என்ற நம்பிக்கை நீங்கள் தருகிறீர்கள். எல்லோரும் சொல்வார்கள், இந்த கருஞ்சட்டை கூட்டம் என்ன செய்யும்? இது கருஞ்சட்டை கூட்டம் அல்ல, எங்களின் கருஞ்சட்டை படை. இது ஒரு நாள் இந்திய அரசியலமைப்பை இந்த கருஞ்சட்டை படை திரும்பி பார்க்க வைக்கும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், எங்களுக்கு வலுவான கட்டமைப்பு இல்லை, எங்களுக்கு வலுவான ஊக்கம் இல்லை, ஊடக வெளிச்சம் எங்களுக்கு இல்லை, தோல்வி குறித்த பயம் இல்லை. நாங்கள் போராளிகள். எங்கள் நாடி நரம்பில் ரத்த ஓட்டம் இருக்கும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். இந்த மண்ணில் திராவிடத்தை அழித்து விடுவோம் என்று சொன்னார்கள். கஷ்டப்படுகிற மனிதன் இருக்கும் வரை, கல்வி இங்கே மறுக்கப்படும் வரை, சமத்துவம் பிறக்கும் வரை, சனாதன மொழியும் வரை இந்த மண்ணில் எங்களை ஒருவராலும் அடக்க முடியாது. எங்கள் கொடி பறந்து கொண்டேதான் இருக்கும். எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான விஷயம், அடுத்து இந்த மாதம் தேர்தல் வரக்கூடிய காலகட்டம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் என்ற ஒரு பயணம் மேற்கொள்ளிருக்கிறார். நான் நேரடியாகவே கேட்கிறேன், அண்ணா, இந்த ஊடகத்தின் வாயிலாக கேட்கிறேன், 65 எம்எல்ஏக்களை சட்டமன்றத்தில் வைத்திருக்கின்ற ஆணவத்தில் ஆடுகிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறேன், நீங்கள் புரட்சி தமிழரா? இந்த தமிழ் சமுதாயத்தின் துரோகி நீங்கள். என் சகோதரி பொள்ளாச்சியில் பாலியல் துன்பத்தை கதறுகிறார். அந்த காதுகள் சத்தம் உங்கள் புரட்சி தமிழருக்கு கேட்கவில்லையா? தூத்துக்குடியில் 18 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, அப்பொழுது எங்கே சென்றார் அந்த புரட்சி தமிழர்? நீங்கள் இந்த பள்ளத்தாக்கில் விழுவதோடு மட்டுமல்லாது இனி எந்த தேர்தலிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெறாதவர்களுக்கு வங்காள விரிகுடால் உங்கள் கழகம் தூக்கி வீசப்படும். நேர்மை எனும் சவுக்கொடை தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்கள் தலைவரிடம் சொல்லுங்கள், எப்படியாவது தமிழ்நாட்டை ஆண்டி விடலாம் என்று அதிகார உச்சத்தில் ஆடிக்கொண்டிருக்கிற அமித்ஷாவிடம் சொல்லுங்கள். இந்த மண்ணில் திமுக தொண்டன் ஒருவன் உயிரோடு இருக்கும் வரை உங்களால் இங்கு கால் ஊன்றவே முடியாது, உங்களால் எங்களை ஆளவே முடியாது. இது சாதாரண வார்த்தை அல்ல, ஒரு திமுக காரனின் சவால் என்று சொல்லுங்கள். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, போராடுவோம், வெல்வோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம்.